ஹலோ மக்களே, நான் உங்கள் சிவா. அன்றைக்கி நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் அமைஞ்சிருக்கு பெரிய கோவிலுக்கு போகிறோம். அங்கே நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இன்றைக்கி அங்கே எதுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்து அங்கே திருவாசகம் படிக்க போகிறாங்க. அதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், நம்ம தென்காசி வந்து கடைக்கிட்டு உட்காந்துருக்கோம். எங்கள் பாட்டியோட ஃப்ரெண்டு வரேன்னாங்க. அவங்க தான் வெயிட்டிங். நம்ம உங்களுக்கு நாங்கள் வந்து நிறைய விஷயத்தை காமிக்கிறோம். இந்த பாட்டி ரொம்ப புனிதம். எங்கள் பாட்டி அப்படி தான் 20 வருஷமாக அது கூடயே இருக்காங்க. மக்களே, இவங்க தான் நான் சொன்னேன் என் பாட்டியோட ஃப்ரெண்டு. மக்களே, நெக்ஸ்ட் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தோம், இங்கே நுங்கு கடை இருந்தது. சரி, நுங்கு சாப்பிட்டோம்னாலும் ஆச்சும் இன்னொரு நுங்கு வாங்கணும். மக்களே, இதை பாருங்கள். இதை நான் சொன்ன தென்காசி பெரிய கோவில். இதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னன்னு தெரியல. இதுக்கு வந்து நிறைய மர்மம் இருக்குது பாருங்கள். இது ஃப்ரண்ட்டில் பிள்ளையார் கோவில் இருக்கும். அந்த சைடு வந்து டாய்லெட் இருக்குது. இந்த சைடு வந்து கோவிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம வந்து சென்ட்ரல் மக்களே, நம்ம அந்த ஐயா பெரிய எடுப்போம் வாங்க. வணக்கம் ஐயா, நான் யூடியூப்லேருந்து வந்திருக்கேன். உங்கள் அனுபவத்தில் நான் சொல்கிறீங்களா? கொஞ்சம் வழக்கா பேசுங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக சிவனடியாராக இருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷமாக சிவனடியாராக இருக்கேன். 2000 இன்னைய வரைக்கும் சிவனடியாராக இருக்கேன். கைலாசத்துக்கு எத்தனை முறை பேர் வந்திருக்கீங்க? திருக்கைலாயத்துக்கு 3 முறை சென்று வந்து இருக்கிறேன். 3 முறை? உங்களை மேலே வரைக்கும் ஏற முடியுதா? மேலே வரைக்கும் ஏற முடியுதா? மேலே வரைக்கும் ஏற முடியுதா? 3 தடவும் ஏறி இருக்கேன். 3 தடவும் 54 கிலோமீட்டர். ஒவ்வொரு தடவையும் 54 கிலோமீட்டர் சுற்றி நடந்து வந்திருக்கேன். 3 தடவையும். முதல் தடவை 2003, 2வது தடவை 2004, 3வது தடவை 2005. 3 தடவையும் கண்டினியூஸாக ஒவ்வொரு வருஷமும் திருக்கைலாயம் சுற்றி வந்திருக்கான். இறைவனை நேரடியாக சந்தித்து அது பெரிய இது. அதை நான் படித்தா எடுத்துக்கிட்டலாமா? அப்படி இறைவன் எனக்கு வந்து முதல்ல அருள் கொடுத்த இடம் வந்து திருக்கைலாயம். இங்கே என்ன பார்த்தேன்னா, நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு வெளியே போகும்போது பார்த்தா இப்படி நேரம் ஏற்றி பார்த்தாக்கா இங்கேருந்து போகும்போது எனக்கு நிறைய ஆட்கள், நிறைய பேர் நிறைய ஸ்குரு கொடுத்துருந்தாங்க. காற்றுலேருந்து ரத்தம் வந்துடும், மூக்கிலேருந்து ரத்தம் வந்துடும், நீங்கள் அந்த இதெல்லாம் சுத்த முடியாது, அவ்வளவு பனி பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு, உங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது, வைக்க முடியாது, ரொம்ப என்னை பயமுறுத்துனாங்க. இப்போ நான் அவர்கிட்ட நேரடியாக கேட்டேன், அவர் இடம் வந்து எங்கே இருக்குன்னா, அந்த கோயில் இருக்கா, இந்த சிவன் கோபுரம், அதை விட அந்த பக்கத்தில் அவ்வளோ தூரத்தில் இருக்கும் நான் வந்து நிற்கிற இடம். அது அவர் இருக்கக்கூடிய இடம், இது நான் நிற்கிற இடம். இங்கேருந்து அவர்கிட்ட நான் என்ன கேட்டேன், எனக்கு என்னவெல்லாமோ செய்யுன்னு சொன்னாங்களே ஐயா, எனக்கு காதில் இருந்து ரத்தம் வந்துடும், மூக்கிலேருந்து ரத்தம் வந்துடும், நீங்கள் சுத்த முடியாது, வரைக்க முடியாதுன்னு சொன்னாங்களே. நான் இப்போ அது வந்து 4 வாசல் இருக்கு இல்லையா, மேலே வாசல், வடக்கு வாசல், கீழே வாசல், தெற்கு வாசல், 4 வாசல் இருக்குது. இந்த 4 வாசலுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் 18 கிலோமீட்டர் பூரா சுற்றி வந்து இப்போ 2வது முதல் 18 கிலோமீட்டரில் முடித்து 2வது 18 கிலோமீட்டரில் நிற்கும். அங்கே வச்சு தான் அந்த தரிசனம் கிடைக்குது. இப்போ அவர்கிட்ட நான் கேட்க, நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கள, எனக்கு ஒன்றுமே தெரியலையே, ஏன் நீங்கள் எனக்கு காட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஒன்றுமே சொல்லலை, எனக்கு உள்ளே வந்து ஒரு பாட்டு தான். அப்போது அவர்கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையா அப்படின்னு. அப்போ அவர் எனக்கு என் மனசுக்குள்ளே ஒரு பாட்டை உற்பத்தி பண்ணார். என்ன பாட்டு தெரியுமா அது? வாசி வாசி என்று வாசித்த தமிழன்று, வாசி வாசி என்று வாசித்த தமிழன்று, சிவா சிவாயன சிந்தைதனில் கொண்டு அவாவினால் இந்த அவ்வை தமிழ் கொண்டு கவி பாடினாள் உன்னை கண்குளிர கண்டு. அப்படி இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது என்னோட நெஞ்சுக்குள்ளே அந்த பாட்டை ஆரம்பிக்கி வாசி வாசின்னு சொல்லும் போது அங்கே வந்து சிவனும் பார்வதி, முதல்ல சிவன் தெரியுறாங்க, அப்புறம் பார்வதி தெரியுறாங்க. 2 பேரும் 2 பக்கத்தில் அப்படி சேர்ந்தாங்களே. நீங்கள் 2 பேர் நிற்கிறீங்களா, அப்படி சேர்ந்தா அப்படி நிற்கிறாங்க. அப்படி இந்த பாட்டு பாடுங்க. பாட்டு படித்து முடிஞ்ச உடனே அவங்க டக்குன்னு 2 பேரும் மறைஞ்சிருந்தாங்க.
அதுக்கப்புறம் வேற ஒரு பாட்டு, அதே இதில் வேற ஒரு பாட்டு எனக்கு படிக்கலை, நான் வாயிலால் நான் படிக்கலை, என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து அந்த அந்த வார்த்தை வருது. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன். நன்கான வேதத்தில் நான்கானவள், நமசிவாய என ஐந்தானவள். நன்கான வேதத்தில் நான்கானவள், நமசிவாய என ஐந்தானவள். சொல்லி பாடு பிடிக்குது. அங்கே யாரெல்லாம் இருக்கிறா அந்த நேரத்தில்? விநாயகர், அதுக்கடுத்த சிவன், அதுக்கடுத்த பார்வதி அம்பாள், அடுத்த முருகன், இந்த பக்கம் அகத்தியர். இங்கே 4-5 பேர் அப்படி நிற்கிறாங்க. இந்த பாட்டு படிக்கும்போது அவங்க பூரா அப்படியே கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க. இந்த பாட்டு முடிஞ்சது, அவங்களும் டக்குன்னு மறைஞ்சிருவாங்க. இதுதான் கைலாயத்தில் நான் கண்ட காட்சி. கைலாயத்தில் நான் கண்ட காட்சி, நேரடியாக இறைவனை. அது யாரும் கண்டிருக்க சான்ஸ் கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஒவ்வொரு மாதிரி அருள் கொடுப்பார், ஒவ்வொரு மாதிரி செய்வார். அந்த இதில் அந்த ஒரு இதில் எனக்கு தந்தது இது. எனக்கு தந்த இந்த காட்சி, கைலை காட்சி இதுதான். அப்புறம் 2000 இது முதல் 2003 நடந்தது. அப்புறம் 2004 போனோம், 2005 போனோம். இப்படிலாம் வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது. நிறையா கோயில்கள் பார்த்துருக்கோம். வடநாட்டில் உள்ள கோயில்கள் நிறைய கோயில்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சிலோனில் நிறையா கோயில் பார்த்துருக்கோம். நம்ம இந்தியாவிலே ஏகப்பட்ட கோயில்கள் தரிசனம் பண்ணியிருக்கோம். அப்புறம் 2000 அங்கேருந்து வந்ததுக்கப்புறமே நாங்கள் ஏற்கனவே திருவாசகம் முற்றோல் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. இப்போ 25 வருஷமாக தொடர்ந்து திருவாசகம் நடந்துருக்கு. சரிங்க ஐயா, உங்கள் பேர் என்னங்க ஐயா? என் பெயர் கைலை புனிதர் மு. கிருஷ்ணன். சரிங்க ஐயா. இங்கே திருவாசகங்களோட எத்தனை பேர் இருக்குங்க ஐயா? இங்கே ஒரு 80 பேர் இருக்கும். 80 பேர். சரிங்க ஐயா. எங்களுக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா எல்லாம் சேர்ந்து? படிப்பாங்களே. சரி. என்ன பாட்டு படிக்கணும்?
கொள்ளும் கில்யனை அன்பரின் குய்ப்பணி கள்ளும் வண்டும் மரமலர் கொன்றையா மற்றும் யாவர்க்கும் தந்தைதான் தம்பிதான் தனக்கு அக்திலா செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் புலே புல்வரம்பு இன்றி யார்க்கும் அரும் பொருள் கட்டு அறுத்து எனை ஆண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வது ஒன்றும் அறியேனே பெரியார் பலகாலம் கண்டும் கேட்டிருந்தோம் பொய்யவே நான் கொண்டுடுத்தீங்க இருப்பதானே போரேரே சீரேரடியாரின் பாதம் சேர கண்டும் கண் கேட்ட ஊரேராணி உழவேனோ ஒளியேன் வழிதான் உழவாரே உலவா காலம் தவமேங்கி உருக்கும் வெறுத்துங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பழி கொண்டாய் மரமா புறமை இருமாட்ட மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவானேற்கும் அன்பில்லே என் கொள்கையே எம்மானே மாலே நோக்கி உமையாள் பங்கா வந்துள்ளார் கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனை தென்றில்லை கோலே உந்தன் திருக்குறிப்பு வாரின் கடல் போல ஊனார் புழு கூடிது காத்திங்கு இருப்பதாக உடையானே உடையானே உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடையார் நின் பாதம் சேர கடையானே நெஞ்சு உருவாரே கல்லாமணத்தே கசியாதே முனையார் புழு கூடிது காத்திங்கு இருப்பதாக முடித்தாயே துணித்த ஆறும் துதிரையே சோர்ந்த ஆறும் முகங்குருவே ஒடித்த ஆறும் இணை கொண்டு கேடங்கே சூழ்ந்தேனே வள்ளல் போற்றி ஆதலின் பாதம் நாயே அருளிட வேண்டும் போற்றி போற்றி இப்புவனம் நேர்ந்தே காலோடு வானமானாய் போற்றிய உயிர்க்கும் தோற்றம் ஆகினே தோற்றம் இல்லை எல்லா உயிர்க்கும் இருமையானாய் போற்றிய உலகள் நின்னை புணர்கிலா புணர்க்கையானே போற்றிய நமகள் நின்னை புணர்கிலா புணர்க்கையானே போய் நில்லுங்க. நன்றிங்க ஐயா எங்களுக்காக பாட்டு பண்ணதுக்கு. நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ மக்களே பார்த்துருப்பீங்க, நம்ம அவங்கள்ட்ட போய் பேட்டி எடுத்தோம், எல்லாம் பண்ணியிருப்போம். இன்னொன்று சொல்லிட்டு எங்கள் பாட்டி முன்னாடியார் தான் அவங்க பாடம் வந்திருந்தாங்க, அதுக்குள்ள நாங்கள் கேட்டுட்டோம் அவர்கிட்ட. இப்போ சொல்லிட்டு எங்கள் பாட்டிக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தலையில் கட்டி இருந்தது. எங்கள் அப்பா வந்து நீங்கள் வந்து இந்த சிவனாடி குரூப்பை சேர சொன்னாங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மட்டுமே 10 lakhs கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து சேர்ந்து 2 months தான் இது பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு கட்டியே காணாம போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ புனிதமானது இதுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் கருத்து சொல்லுங்கள். பாய்.